நான் பொதுமக்களுக்காக சொல்லுகிறேன், என் தம்பிகளுக்காக சொல்லவில்லை. என் தம்பிகளுக்கு அரசியல் தேவையும் இல்லை. அவர்கள் விஜய் என்கிற அவரை உயிருக்குயிராக நேசிக்கிறவர்கள். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை விஜய் என்று சொல்லி களத்தில் நிற்பவர்கள். அரசியலில் என்ன நடந்தாலும் எங்கள் தம்பிகளை பாதிக்காது. ஆனால் நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், எங்கள் தலைவரின் தமிழக வெற்றி கழக ஆட்சி மலர்ந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து பொதுப்படைத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய கழகத்தின் தேர்தல் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தமிழகம் முழுவதும் இருக்கிற ஒப்பந்தக்காரர்களை கூட்டுகிறார். இதுவரைக்கும் இந்த அதிசயம் யாரும் செய்ததில்லை. தமிழகம் முழுவதும் இருக்கிற ஒப்பந்தக்காரர்களை கூட்டி, எங்களுக்கு எந்த ஃபண்டும் தேவையில்லை, சாலைகள் தரமாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். சாலைகள் தரமாக இல்லாவிட்டால் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கு நான் தயங்க மாட்டேன் என்று அறிவுறுத்தியது மட்டுமல்ல, ஆணையிட்டார். அவர் அவர்களை சந்தித்ததற்கு பிறகு சொன்னார், டெல்லியிலே இருக்கிற சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை துறையில் மட்டும் 10-way கரப்ஷன், 10 வழியில் ஊழல் நடைபெறுகிறது. இந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணை அடைத்து தாருங்கள். தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை துறைக்கு நான் 2 கோடி ரூபாய்க்கான 2000 கோடி ரூபாய்க்கான சாலை திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தருகிறேன் என்று அறிவித்தார். ஒரு கற்றறிந்தவன், ஒரு கல்லூரியினுடைய நிர்வாகி, தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற டாக்டர் மரிய வில்சன் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். பொதுமக்களுக்கு சொல்லுகிறேன், 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்திருந்தான் எடப்பாடி பழனிசாமி என்கிற எருமை மாடு. இப்பொழுது ஸ்டாலின் ஆட்சி வந்ததற்கு பிறகு 5 லட்சம் கோடி 10.5 லட்சம் கோடியாக உயர்ந்தது. 10 கோடி 10.5 கோடி என்றுதான் பொதுமக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிற எங்கள் நிதித்துறை அமைச்சர் தாக்கல் செய்திருக்கிற வெள்ளை அறிக்கையில் 13 கோடியே 18 லட்சம் ரூபாய் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கடன் இருக்கிறது உண்மையை உடைத்து விட்டார். நீங்கள் இங்கே குடிமகனாக உட்கார்ந்து இருக்கிறீர்கள். கர்ணன் கவசகுண்டத்தோடு பிறந்தான், சீத்தை வில்லோடு பிறந்தாள், கண்ணகி கால் சிலம்போடு பிறந்தாள். வெள்ளை அறிக்கையில் மரிய வில்சன் சொல்லுகிறான், தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் 1,28,000 ரூபாய் கடனோடு பிறக்கிறான் என்று. கடனில் தள்ளினார்கள். கடமை அவர்கள் சரிவர செய்யவில்லை. ஊர் சுற்றினார்கள், உல்லாசம் அனுபவித்தார்கள். அண்ணன் ஸ்டாலின் அவர்களினுடைய அருமை புதல்வன் உதயநிதியை முதலமைச்சராக்குவதற்கு திட்டமிட்டார்கள். ஒரே குடும்பத்தை சார்ந்தவன் முதலமைச்சராக இருந்தார். அந்த முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து விட்டார். அடுத்து உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவதற்கு அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நான் அதை ஊரெல்லாம் எடுத்து சொன்னேன். உதயநிதி ஒரு உதவாக்கரை, அவன் சூரியனையே இதுவரைக்கும் பார்த்ததில்லை, எந்த பொறுப்பும் இல்லாதவன், சபிக்கப்பட்ட மக்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்கிற கவலையோ அக்கறையோ இல்லாத காபோதி உதயநிதி. அவன் இந்த நாட்டில் முதலமைச்சர் பொறுப்பேற்றால் தமிழ்நாடு காணாமல் போய்விடும். அடுத்து ஒருவன் தயாராக இருக்கிறான், இன்ப நிதி என்று ஒரு பெயர், அவனை கொண்டு வருவதற்கு அவர்கள் திட்டம் போட்டார்கள். வாரிசு அரசியல் என்கிற பாரிஸ் வாயில் தமிழ்நாடு அரசியல் அழுக்காகி இழுக்காகி போற சூழலில் எங்கள் தலைவர் வந்தார். அறிஞர் அண்ணா 1949 கட்சி தொடங்கினார். 1949 கட்சி தொடங்கிய அண்ணா குரல் தேய பேசினார், விரல் தேய எழுதினார், கால் தேய நடந்தார். அண்ணா தூங்கவே இல்லை 18 ஆண்டு காலம். அண்ணா 18 ஆண்டு காலம் தூங்கவில்லை. கலைஞரே கவிதை தமிழில் சொல்வார், பதுங்கி பாயும் வேங்கையென
அண்ணா பாராள வந்தகதை பாரேனும் பகிர்ந்ததுண்டா யாரேனும் கேட்டதுண்டா என்பார். அண்ணாவுக்கு 18 ஆண்டு காலம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் 72இல் அதிமுகவை தொடங்கினார். அவருக்கு ஒரு சினிமா கவர்ச்சி இருந்ததை நான் அலட்சியப்படுத்தவில்லை. திமுக வெறுப்பு தான் அவருக்கு மூலதனமாக இருந்தது. தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து வந்த தலைவன். அந்த தலைவன் சின்ன யானை நடையை தந்தது, பொன்னெல்லாம் நிறத்தை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது என்ற தலைவன் 5 ஆண்டு காலத்தில் ஆட்சியை பிடித்தார். அண்ணாவுக்கு 18 ஆண்டு காலம், எம்ஜிஆருக்கு 5 காலம், எங்கள் வெற்றி தலைவன் விஜய் அவர்களுக்கு வெறும் 2.5 ஆண்டு காலம் என்றால் இந்த அதிசயத்தை உலக வரலாற்றில் தலைவர் விஜயை தவிர எவரும் நிகழ்த்தியதில்லை. இப்பொழுது 6 மாத காலம் இந்த ஆட்சி தாங்குமா என்று அண்ணன் ஸ்டாலின் கேட்கிறார். நாஞ்சில் சம்பத் மிகுந்த கவலையோடு சொல்லுவேன், நீங்கள் 6 மாத காலம் திமுகவுக்கு தலைவராக இருக்க முடியுமா என்று யோசியுங்கள். உங்கள் கட்சிக்குள்ளேயே குத்துவெட்டும் குழப்பமும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. உங்களை தூக்கி தூர எறிந்து கனிமொழி அந்த இடத்தில் உட்கார வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஷாஜகான் குடும்பத்தில் நடந்ததை போல அப்பனுக்கே விரோதமாக இருந்த அந்த இடத்தை அலங்கரிக்கலாமா என்று உதயநிதி திட்டமிடுகிறார். ஏன் இப்படி 6 மாதம் இந்த ஆட்சி காலம் தாங்குமா என்கிறீர்கள்? எங்களுக்கு 108 இடம் அறுதி பெரும்பான்மை நாங்கள் பெற்றோம். ஆட்சி அமைப்பதற்கான அவகாசம் 14 நாள் தாருங்கள் என்று கேட்டோம் ஆளுநர் அலேல்கர் அவர்களிடம். மேஜிக் நம்பரை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அதே அலேல்கர் ஒரு வார்த்தை சொன்னார், நாஞ்சில் சம்பத் மறக்கவில்லை. திமுக ஆட்சி அமைக்க கோரினாலும், அதிமுக ஆட்சி அமைக்க விரும்பினாலும் நான் அவர்களையும் ஆட்சி அமைக்க கூப்பிடுவேன் என்றார். ஆகவே ஒரு பெரிய சதித்திட்டம் நடக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். 4 நாட்கள் நான் தூங்கவில்லை, குமரி குறும்பி அழுதேன். திமுக ஒரு சதி கிடங்கு, இவர்கள் ஏதாவது செய்வார்கள் என்று நினைத்தேன். நமக்கு ஆதரவு தருவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வந்தது, வெளியில் இருந்து ஆதரவு தருவதற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வந்தது. வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் முன்வந்தது. நீண்ட யோசனைக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் முன்வந்தார்கள். அவர்கள் நமது ஆட்சிக்கு ஆதரவு தந்து ஆட்சி அமைக்கிற சூழல் கரையேறும் பொழுது சித்தரஞ்சன் தாஸ் வீட்டில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் மீதினை அழைத்து வந்து உங்கள் முடிவை திரும்ப பெறுங்கள் என்று அண்ணன் ஸ்டாலின் வற்புறுத்தினார். எங்கள் ஆட்சிக்கு ஆதரவு தருவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் முடிவெடுத்து விட்டதற்கு பிறகு அதே திருமாவளவரை சித்தரஞ்சாஸ் வீட்டில் கூட்டி வைத்து உங்கள் முடிவை திரும்ப பெற முடியுமா என்று யோசியுங்கள் என்று அழுத்தம் கொடுத்தார். ஆட்சி அமைக்க கூடாது என்பதில் அக்கறையோடு இருந்தார். எங்கள் தலைவர் இன்றைக்கு ஆட்சி அமைத்து விட்டார். நாங்கள் நித்தியத்தை இழந்து நின்ற நேரம், நாங்கள் ஒரு நிச்சயமின்மையை உடுத்தி இருந்த நேரம், ஆட்சி அமைக்காமல் போய்விடுமோ என்று அலறி அழுத நேரம், துன்பமும் துயரமும் எங்களை கவ்விக்கொண்டிருந்த நேரம், ஆல் இந்தியா காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் 5 உறுப்பினர்கள் ஆதரவை தாவேக்கு ஆட்சி அமைக்க தருகிறோம் என்று அறிவித்ததற்கு பிறகு திமுகவின் 6 கால்கள் ஆடிற்று. மதசார்பற்ற கொள்கை என்றால் திமுகவுக்கு எவனும் குத்தகை போட்டுக் கொடுக்கவில்லை. எங்கள் தலைவன் தான் உண்மையான மதசார்பற்ற தலைவன். இன்றைக்கு ஒரு மதசார்பற்ற அணியாக மட்டுமல்ல, தேசிய அரசியலில் இன்றைக்கு பிஜேபி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அடுத்த இடத்தில் இருக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம் என்கிற இந்த மகத்தான கட்சி. அதனால் ஸ்டாலின் தூக்கம் இல்லாமல் புலம்புகிறார். திமுகவின் 6 கால்கள் ஆடுகின்றன. நான் இன்றைக்கு காலையில் ரயிலில் வந்து இறங்கி தேனாம்பேட்டை வழியாக நான் வந்து கொண்டிருக்கிற பொழுது அறிவாலயத்தை பார்த்தால் கிளம்பி பெற்ற வீடு மாதிரி மயான அமைதியாக இருக்கிறது. ஆகவே திமுகவின் கதை முடிகிறது. தலைவர் விஜய் அவர்களின் வெற்றி சரித்திரம் தொடர்கிறது. நான் மாவட்ட செயலாளர் டாக்டர் அவர்களுக்கு சொல்வேன், என் தம்பி ஒன்றிய செயலாளர் ஜெகன் பாபுவுக்கு சொல்லுவேன், நமக்கு இன்னும் ஆபத்துகள் இருக்கத்தான் செய்கிறது, நமக்கு அறைகூவல்கள் இருக்கத்தான் செய்கிறது.
அந்த ஆபத்துகளையும் அறைகூவல்களையும் எதிர்கொள்வதற்கு அடிக்கடி இது போன்ற மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள். நான் இந்த ஊருக்கு வந்த பிறகு நான் வியந்து விட்டேன். மேடைக்கு வந்தால் நானே முதல் இரவில் மேடைக்கு போவது போல நான் உணர்ந்தேன். இவ்வளவு பெரிய மேடை எனக்கு யாரும் இதுவரைக்கும் போட்டு தந்ததில்லை. திருவிடை மருதூர் தெரு அழகு, மன்னார்குடி மதில் அழகு, திருவரங்கம் குடை அழகு, இந்த ஊர் மேடை அழகு. அழகான மேடை போட்டு ஒரு மாநாட்டிற்குரிய தகுதியோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற நண்பர் சிவகுமாருக்கும் ஜெகன் பாபுவுக்கும் மாவட்ட செயலருக்கும் நன்றி சொல்லி, பெண்களின் கண்டனம் என்னை நோக்கி வருகிறது. விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பூந்தமல்லி தொகுதியை தமிழ்நாட்டில் நம்பர் 5வது இடத்துல கொண்டு வந்தது அவங்க தான். அவங்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சாதாரண விஷயம் இல்லை. 73,000 ஓட்டு லீடிகளை ஜெயிச்சுக்கிறேன். ₹1 செலவு பண்ணாம. யார்? ஒரு தளபதி விஜயண்ணா முகம் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. அந்த முகத்தை மட்டும் காட்டி 73,000 ஓட்டு, 1 ஓட்டு 2 ஓட்டு இல்லை, 73,000 ஓட்டு லீடிகளை என்னை வின் பண்ணி வச்ச பூந்தமல்லி தொகுதி மக்களுக்கு நான் கண்டிப்பா நல்லது மட்டும் தான் பண்ணுவேன், நல்லது மட்டும் தான் செய்வேன். உங்க குறை என்னன்னு சொல்லுங்க, அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன். என்னை ஒரு மாவட்ட செயலரா, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பார்க்காதீங்க. உங்க வீட்டு பிள்ளையா, உங்க அண்ணன் தம்பி மாதிரி பாருங்க. அது போல பாருங்க. நம்ம தொகுதிக்கு என்னென்ன தேவையோ கண்டிப்பா நம்ம செய்வோம். வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நம்ம எப்படி 108 இடம் ஜெயிச்சோமோ அதே மாதிரி பூந்தமல்லி தொகுதியில் பூந்தமல்லி நகராட்சி நம்ம பிடிக்கணும். மற்றும் எல்லா பகுதியிலும் நம்ம ஜெயிக்கணும். மக்களுக்கு நல்லது பண்ணணும். பண்ணுவீங்களா? உள்ளாட்சி மன்ற தேர்தல் நம்ம தான் வின் பண்ணோம். இந்த சுனாமியால திரியும் வீசணும். அது கண்டிப்பாக நீங்களாம் ஹெல்ப் பண்ணணும். நம்ம உழைக்கணும். நம்ம தளபதி விஜயண்ணா நிரந்தர முதலமைச்சராக இருக்கணும். அதுக்கு நம்ம பாடு பண்ணணும். பண்ணுவீங்களா? இது யாரோ ஒரு கோட்டையா இருந்தது பூந்தமல்லி. அந்த கோட்டையே நம்ம உடைச்சி எடுத்துட்டு வந்துக்கிறோம். சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரே ஒரு மூஞ்சி தளபதி முகத்தை கோசனா அந்த கோட்டை தூள் ஆயிடுச்சு. இது மட்டும் அந்த கோட்டையில இங்கே வர முடியாது. இது தளபதி கோட்டை. இது பூந்தமல்லி தளபதி கோட்டை. அது நான் மாற்றி காட்டுவோம். செய்வோமா? நீங்களாம் என் கூட சேர்ந்து எல்லாமே ஒத்துழைக்கணும். நம்மளுக்கு என்னென்ன தேவையோ கண்டிப்பா நம்ம தளபதி முதலமைச்சர், நம்ம அமைச்சர் பெருமக்கள், நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே செய்து தருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஆட்சி நிரந்தர ஆட்சி. தளபதி அவரு எல்லாத்தையும் விட்டு வந்துக்கிறாரு. மக்களுக்கு நல்லது பண்ண மட்டும்தான் வந்துக்கிறாரு. அது நல்லதே நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அண்ணன் சிவசங்கர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு இணைப்பு விழா மட்டும் இல்லை. அண்ணனுக்கு ஒரே வார்த்தை ஒரே சொல்லிக்கிறேன். ஆனால் நீங்க தமிழக வெற்றிக்காக தம்பி சேர்ந்துட்டீங்க. நீங்க வாங்க, உங்களுக்கு ஃபுல்லாக ஒத்துழைப்பு நாங்கள் கொடுப்போம். நம்ம நிர்வாகிகளை எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. எல்லாரும் ஒத்துமையா இருந்து நம்ம ஒத்துமையா செயல்படுவோம். நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க கிட்டத்தட்ட 20-25 வருஷமா உழைச்சிக்கிறாங்க. சாதாரண உழைப்பு இல்லை. 20-25 வருஷமா உழைச்சி அவங்க வந்துக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து அன்னை செயல்படணும். நாங்களும் கூட சேர்ந்து செயல்படுவோம். நம்ம எல்லாம் ஒத்துமையா இருந்தால் தான் நம்ம சாயத்தை காட்ட முடியும். செய்வீங்களா? நம்ம நிர்வாகிகளை எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நாங்களும் ஒத்துழைப்பு கொடுவோம். நன்றிண்ணா. நம்ம தளபதி யாரோ 4 பேரை அடிச்சு டானாரவர் இல்லை, அவர் அடிச்ச 4 பேருமே டான். அதே மாதிரி நம்முடைய மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் ஆர் பிரகாசம் என்கிற குட்டி அவர்களின் தலைமையில் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரே ஒரு மாமன்ற உறுப்பினர் கூட அந்த திமுகவிற்கு கிடைக்க விடாமல் செய்து நாம் அனைவரும் வெற்றியை வென்று அவருடைய கரங்களை வலுப்படுத்த என்னாலான முழு முயற்சியை நான் மேற்கொள்வேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.